ஹே காய்ஸ், ராயல் என்ஃபீல்டோட புல்லட் 350 2024 மாடல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2024 மாடலில் ரெண்டு நியூ கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி சில்வர் பிளாக் அண்ட் மிலிட்ரி சில்வர் ரெட் அப்படிங்கிற ரெண்டு வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,79,900 எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் இருக்குது, ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, அப்டேட்ஸ் ஏதாவது இருக்காங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த புல்லட் 350 பிடிக்குமா இல்லாட்டி கிளாசிக் 350 பிடிக்குமாங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புல்லட் 350 பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு மாடல். ராயல் என்ஃபீல்டு அப்படின்னாலே புல்லட் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு புல்லட் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 2024 மாடல் இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு நியூ கலர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டு கலருக்குமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,79,900 தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு பார்க்கும்போது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கிலோட அந்த கலர் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா கோல்டு 3D பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா காப்பரில் உங்களுக்கு வந்து சூப்பராக தெரியுது இந்த பிளாக்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய அந்த பிளாக்ட் அவுட்டான இன்ஜினாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த மட்கார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ரெட் கலரில் கூட அந்த 3D பேட்ச் அப்படிங்கிறது கோல்டன் கலரில் டேங்க்கில் கொடுத்துருக்குறது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ டிசைன் அண்ட் கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக தான் 2024 மாடலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 349 சிசி ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பவர் எவ்வளோ டெலிவரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 20.2 ஹார்ஸ் பவர் வந்து 6,100 ஆர்பிஎம்லையும், டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 27 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா 4,000 ஆர்பிஎம்லையும் இந்த பைக்கால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பைக்கில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ லோ எண்ட் ஸ்மூத்தான அந்த ஒரு பவர் டெலிவரி வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் லோவான அந்த ஆர்பிஎம்மில் ரைட் பண்ணாலும் ஸ்மூத்தான அந்த ஒரு ரைடு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ப்ராமிசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா வைப்ரேஷன் வந்து ரொம்பவே வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பைக்கோட இன்ஜினை வந்து நாங்கள் ரிஃபைன் பண்ணியிருக்கோம், மோர் ஸ்மூத்தாக இருக்கும், உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டைகர் ஐஸ் அந்த பைலட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. கம்ஃபர்டபுளான ஜேர்னி வந்து கிடைக்கும். யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட் வந்து வேல்யூவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கலர் ஆப்ஷன்ஸும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை நீங்கள் இந்த மந்தோட எண்டில் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியோட ஸ்டார்டிங்லேருந்து புக்கிங் பண்ணிக்கலாம். டெலிவரியும் 1 மந்த் கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ கிரேட் டே.